ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. சரியா? என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வேற பொறுப்பு நிறைய இருக்கும். வீட்டுக்கார பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதால நீ வேற எதையாவது பண்ணேன்னா அந்த வேற எதையாவது பண்ணதை தடை செய்ய ஏதாவது டிமோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அதனால டிமோட்டிவேட் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலான விஷயம். சூழ்நிலையில சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படுறதை விட இதுதான் நமக்கான சூழ்நிலை, இதுல முன்னேற என்ன வழி, இதே டிமோட்டிவை நீ பாசிட்டிவா அப்படியே எடுத்துட்டு போறேன். 8 மணி நேரம் படிக்க முடியலன்னு நினைக்காம இன்னைக்கு இந்த டிமோட்டிவேஷன்ல 2 மணி நேரம் படிச்சேன், இந்த அழுதுலயே நான் உழுதனேன் அப்படின்னு நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த இடத்துல இருந்து உன் வெற்றி பயணம் தொடங்கும். முதலில் உன்னை விமர்சிப்பார்கள், அடுத்து நீ பேசுறதை காது கொடுத்து கேட்பாங்க, அதுக்கு அடுத்துதான் என்ன செய்வாங்க, உன்னோட தோளோடு தோல் நிற்பாங்க. சரியா? முதல்ல குறை சொல்றது, அப்புறம் விமர்சிக்கிறது, அப்புறம் நீ சொல்றதை காது கொடுத்து கேட்கறது, அப்புறம் உனக்காக தோளோடு தோல் நிற்கிற நிலைமைக்கு நீ மாறுற வரைக்கும் உன்னோட முயற்சி நீ கைவிடக்கூடாது. இவ்வளவு வேலையும் பார்த்து நைட்டு உட்காந்து படிக்கிறான்றதை யாராவது பார்க்கும்போது நல்ல உள்ளங்கள் நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? முடியாத சூழ்நிலையில நீ காட்டக்கூடிய முயற்சி, நீ அதுல எவ்வளவு தீவிரமா இருக்குன்றதை காட்டி உனக்கான பாதையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவுதான். உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது முன்னேற்றம். விதியே உனக்கு எவ்வளவு சூழ்ச்சி செய்திருந்தாலும், இது என்ன குடும்பம், இந்த குடும்பம் தானே சூழ்ச்சி செய்யுது, சுத்தி இருக்கிற சொந்தங்கள் தானே சூழ்ச்சி செய்யுது, ஏன் விதியே இப்படித்தான் எழுதியிருந்தாலும் நீ விடாமுயற்சியோட காலம் தாழ்த்தாமல் இந்த காரியத்தை நான் எடுத்து செஞ்சே தீர்வேன்னு முடிவா இருந்தேன்னா அதையும் நீ என்ன செய்வேன், மாற்றி எழுதுவேன். அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு அந்த ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள அடைஞ்சிடாம இதையும் தாண்டி நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மன எழுச்சி உன் மனசுல எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ நாம வந்து டிமோட்டிவேட் ஆகிறோமோ அன்னைக்கே நமக்கு சவப்பெட்டி அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால என்னைக்குமே மோட்டிவேட்டாவே உன்னை வச்சுக்கோ, உனக்கு நீ தான் மோட்டிவேஷன்.